ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருத்ரேஸ் விலாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டியாக களை வெட்டுற டிராக்டர் வாங்கியிருக்கோங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் பக்கமாக வந்து பாக்கு நட்டுருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா தோப்பு, இந்த மாதிரி பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, அந்த மாதிரி தோப்பெல்லாம் களை வெட்டுறதுக்காகவே இந்த மிஷின் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்வேர் பிடிச்சி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிரேக்லாம் வந்து கிடையாதுங்க. கீர் மட்டும் ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் 2 இருக்குது. பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டு இருக்குது. 4 செட்னா 4 அடுக்கு இருக்கும். கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா டயர் வந்து ஈஸியாக கழட்டிடலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேண்ட்வேர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு இப்போ தான் காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது தள்ளிட்டு வரதுக்குள்ளே போதும்னு போச்சுங்க. பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலேருந்து தள்ளிட்டு வந்தாங்க. அதோ பாருங்கள், இந்த மிஷின் தான் இது. பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி நம்ம தாட்கோவில் கூட வாங்கிக்கலாம். இது மானியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து நம்ம தருவாங்க. இது 80 சம்திங் வந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா 40K தான் வந்து பே பண்ணோம். மீதி வந்து மானியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிளேடு வந்து இப்போ மாட்ட போகிறோம். பிளேடு மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டிடலாம். இது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. முன்னாடி வந்து யார் ஓட்டுறது வந்து பார்த்ததுமே வந்து கிடையாது. சரி, நம்மளால் முடியாது என்ன இருக்குன்ற ஒரு தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து செட் பண்ணிட்டாங்க. இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுனால வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இந்த பிளேட்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா குட்டி ரொட்டேட்டர் மாதிரியே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்கள், நம்ம வந்து பிளேட்லாம் மாட்டிட்டோம். இன்னொரு சைடு மாட்டுறதுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் வேணும் இல்லையா? அதனால் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் நல்லா தூக்கி வந்து அந்த பிளேடு வந்து மாட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து பிளேடு மாட்டி முடிக்க போகிறோம். நீங்களுமே வந்து இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து கமெண்ட்டில் ஃபோன் நம்பர் தரேன். அதை நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க வாங்கணுன்னா. நாங்கள் பார்த்திங்கன்னா க்ரீன் ஹில்ஸ் தான் அடிவாரத்தில் இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா மிஷினுமே வந்து மானியம் அந்த மாதிரி அப்ளை பண்ணியே வாங்கிக்கலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளேடெலாம் வந்து மாட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. யார் சப்போர்ட்டுமே தேவையில்ல. ஈஸியாக கழட்டிக்கலாம், ஈஸியாக மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயல் நல்லா காஞ்சிருச்சு. அந்த காஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா ஓட்டினதுலேயே வந்து திரும்ப ஓட்டலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ரொம்பவுமே ஷேக் ஆணுச்சு. கஷ்டப்பட்டு தள்ளிகிட்டு இருந்தாங்க. அச்சோ, நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி வாங்கினது வேஸ்ட் ஆயிருமே, நம்ம பேசாமல் ஆளுங்களே விட்டு வேலை செஞ்சுக்கலாமேலாம் கூட யோசித்தாங்க ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போதே. ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா காடு வச்சுருக்கவங்க, விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க தான் வந்து நிறையவே காசு வச்சுருக்காங்க. ஆனால் கூலி வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர டெய்லியுமே அவங்களுக்கு வேலை இருக்கும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 400 500 அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. 6 மந்த்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து பல்காக வந்து அமௌண்ட் கிடைக்கிது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விலைவாசெல்லாம் ஏறிட்டே போகிறதுனால கூலியும் ஏற்றிட்டாங்க. அதனால் ஆள் விட்டு களை வெட்டினா வந்து நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இது வாங்கினோம். நீங்களுமே வந்து ஒரு 5 ஏக்கருக்குள்ளே வயல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணி, சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறையா ஹெல்ப் இருக்குது நமக்கு. பற்றி குட்டியாக இருக்கிற இந்த சென்ட்டு கணக்கெல்லாம் வந்து நிலம் வச்சுருப்பீங்களா, அவங்களாம் வந்து டிராக்டர் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம ஓட்டுறது, எப்படி டீசல் வந்து கட்டுப்படி ஆகுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா வரமாட்டாங்க. இந்த மிஷின் இருந்துச்சுனாலே போதுங்க. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. 2 லிட்டர் மட்டும் இதில் டீசல் ஊற்றினா போதுங்க. மற்றபடி எதுவும் தேவையில்ல. ஆயில் கலந்து தான் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ஊற்றினீங்கன்னா போதும். அதுக்கு சூப்பராகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து 5 ஹவர்ஸ் ஓடும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேங்க் ஃபில் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் ஓடும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்கள், 4 செட் இருக்குது பிளேடு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செட்டு பிளேடை ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 6 அடி அந்த மாதிரி செடி நட்டுருக்கோம், பாக்கு செடி. அது உள்ளே வந்து ஒரு டைம் போனால் மீதி கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அதனால் சரி 2 டைம் போகிற அளவுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேடு வந்து கழட்டிட்டோம். 3 பிளேடு தான் செட் பண்ணிட்டோம்.
3 பிளேடு செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி, கொஞ்சம் வெயிட்டும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம சீக்கிரமாக ஓட்டி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் எங்கள் வயலில் இருந்ததுனால 2 டைம் ஓட்டினோம். ஒரு டைமும் உங்கள் வயலில் மண் நல்லா உதிரியாக பளபளன்னு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஒரு டைம் ஓட்டினாலே போதும். நீங்கள் வந்து எல்லா புல்லும் வந்துடும். கொஞ்சம் புல் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து எதுவுமே அதில் செய்யலை. அந்த வயலை சும்மா ஓட்டி மட்டும் தான் வச்சுருந்தோம். இப்போ போட்டவுடனே பார்த்திங்கன்னா நிறைய புல்லாம் வந்துருச்சு. அதனால் 2 டைம் ஓட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்கள் வேணால் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. போக பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லாவே ஈஸியாக வந்துச்சு. அதை பாருங்கள், பிளேடெலாம் மாற்றியாச்சு. இப்போ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் தான் தள்ளிட்டு போகிறாங்க. நம்மளால முடியாது என்ன இருக்குது, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. வளைக்க கூட முடியலைங்க. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளைச்சாங்க. பொறுமையாக தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயல் ஒரு நாள்லேயே ஓட்டி முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கும்போது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நல்லா ஸ்பீடு வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 3rd டே ஓட்டினதே கடைசியாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பீடாக அது அசால்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் இதை வாங்கி ரொம்ப யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ருத்ரேஷ் விலாக் அப்படின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.